அடியெல்லாம் வழுக்குது, நின்று விடு. மேற்கொண்டு அடியத்தை வைக்காதே, முடிவை கடவுளிடத்திலே விட்டு விடு. அவன் மீது நம்பிக்கையில் என்றால் காலத்திடம் விட்டு விடு. நடுக்கடலை தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும். நீ நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்ற அர்த்தம். அதுக்கு பெயர்தான் விதி. நேற்று இன்று நாளை உலக மக்களின் மாண்டேட் திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ். சகோ வணக்கம், நான் தமிழ் சார். இந்த விதி பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த விதி ஒரு புரியாத புதிர். பலர் சொல்லுவாங்க, இப்ப இவர் ஒரு கட்டத்துல போயிட்டு முயற்சியை விட்டுடுங்க, கடவுள்கிட்டயோ அல்லது இயற்கைக்கோ அல்லது விதிக்கு இப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்ஸ். அது சரியான டைலாக் தான். இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, முயற்சியை கைவிடாதீங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி டைலாக்ஸும் நீங்கள் கேட்டிருக்கலாம், முயற்சியை கைவிடாதீங்கன்றது. அப்புறம் இன்னொன்று, இதே மாதிரி விதியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒருத்தன் ஒரு இதை தூக்கி இழுக்க பார்க்குறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்குது, அதை எடுக்க பார்க்குறான், மாட்டிக்கிட்டு இருக்கிறது எடுக்க முடியல, அவன் ஆட்டி ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 80% அவன் சரி பண்ணிட்டான். இப்போ பின்னாடி வர்றவன் டக்குன்னு எடுத்துருவான். நான் எடுத்துட்டேன், இல்லை, அதுக்கு முன்னாடி அவன் 80% உழைச்சிருக்கான். அப்போ அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது நிறையா விதி. அதனால தான் விதி என்ற ஒரு விஷயமே ரொம்ப குழப்பமான விஷயம். அதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம், கண்ணதாசன் சொன்ன ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, விதியை மதியால் வெல்லலாம், அந்த மதியால் வெல்லக்கூடியதே விதியாகும். சிம்பிள். அப்போ நீங்க விதியை மதியால வென்றுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு விதி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப விதி என்றால் அந்த பேசிக்கு போய் பார்த்தா, அப்ப விதியை வெல்லவே முடியாதா? விதியை வெல்லவே முடியாது என்று ஒன்று இல்லை. விதி 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒரு இறைவன் எழுதிய ஒரு விதி, அது யாராலையும் வெல்ல முடியாது. அந்த ஒரு விதி என்னன்னா, அது பேசிக்கா போய் பார்த்தோம்னா, அதாவது ஒரு இன்புட் அவுட்புட் மாதிரி. நம்ம எப்படி சாப்பிட்டா அது வெளியேறுமோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கொடுக்கணும். இப்போ பெட்ரோல் கொடுத்தா அந்த பெட்ரோல் அது வெளியாயிடும் வண்டிக்கு, அப்புறமா பெட்ரோல் ஊற்றுறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இன்புட் அவுட்புட்னு சுருக்கமாக சொல்லிக்கலாம். ஆனால் அந்த விதியெல்லாம் எதுலேருந்து செயல்படுதுன்னா, அந்த இறைவன் எழுதிய விதி. ஆனால் இறைவன் எழுதுனது ஒரே ஒரு விதி தான், அதுக்குள்ள பிரிவுகளாக பிரியுது. அது என்னன்னா, இறைவனுக்குள் உருவான ஒரு சக்தி. அது உருவாகிட்டே இருக்கும். அப்ப அந்த உருவாகிட்டே இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்ல, அடக்கிறது. இந்த 2 சக்தி தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இது 2 தான் இறைவனுடைய. இதுதான் மாம்டட், இதுதான் நல்லது கெட்டது, இதுதான் சைத்தான் ஆப்போசிட், கெட்டவன் நல்லவன் வச்சுங்க. இப்படி எல்லாமே 2 ஆக்குனா இதுதான் ஆண், இதுதான் பெண். ஆனா இது கலந்த பிறகு ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண், நல்லது கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது, நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்கு, சரிங்களா? அந்த ஒரு இந்த 2 சக்தி, அதாவது இது உருவாக்குற சக்தி, இது அடுக்குற சக்தி. இப்போ இதுதான் அடுக்குது. இப்போ இதுல இது மென்மையான பொருள் இருந்து இது கடினமா இருந்தா என்ன அழுத்தினா என்ன ஆகும்? இல்ல இது மென்மையா இருந்து இது கடினமா இருந்து இது அழுத்தும் போது இது விரியும் போது என்ன ஆகும்? இதுதான் இன்புட் அவுட்புட். இந்த ஒரு சக்தி தான் இறைவனுடைய விதி. இதை மாற்றவே முடியாது. இதை தான் இறைவன் இறைத்து விட்டான். இதுக்குள்ளதான் அனைத்தும். இப்ப இந்த நம்ம பிரபஞ்சத்துல நம்மலாம் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாமே அதுக்குள் புதுசா வரல, நம்ம எல்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கோம். எல்லாம் மொத்த சக்தியா இருந்திருக்கும், துகள் இருந்திருக்கும். அப்போ ஒரு மொத்த ஒரு இரும்பு, இப்படி ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுங்க. அந்த இரும்பு இல்லை லட்டு, அதை இடிச்சு தூளா ஆக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி துகள்கள் தான் நம்மன்னு வச்சுங்க. அந்த மொத்தத்தையும் இறைவன் இறைச்சிட்டான். இப்ப அந்த இறைச்ச பிறகு இறைவன் யாருக்கும் எந்த விதியும் எழுதல, அது இறைத்து விட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகுதான் நம்ம மாம்டட் கிட்ட அந்த பவர் எல்லாம் கொடுத்துட்டான். அவன் எதிர்கால நம்மளுடைய அடுத்த கட்டத்தை, அடுத்த இதை அவன் வரல. ஏன்னா அது அவன் நினைச்சாவே அது நடந்துடும், அதனால நினைக்க மாட்டான்.
இப்போ மாம் டேடு கையில் இருக்குது. சரிங்களா? இதை தான் சில சைத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இதை தான் சுருக்கமாக சொல்லிடுறேன், மாம் டேடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? திரு தமிழ் அவங்களுக்கும் பேர் வச்சுட்டேன். இப்போ அவங்க அந்த இறைவன் எழுதிய விதியை மட்டும் மாற்ற முடியாது. அதாவது இறைவன் அந்த விதியை, நதினா இப்படி இறக்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். தண்ணி, ஒரு நதி வந்து ஒரு இறக்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்குதுங்களா? அதான் இறைவன் எழுதிய ஒரு விதி. அதுக்கப்புறம் இறைவன் வரல. இப்போ பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. இறைவனை இயக்கி கொண்டு இல்லை, அந்த இறையிலேயே அவன் எல்லாமும் நவுந்துட்டான். அதை பற்றி இயங்கிட்டே இருக்கும். அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட இறைவன் விட்டான். இப்போ இந்த நதியை, தண்ணியை எடுத்துக்கிட்டு மனுஷன் வந்து விதி எழுதுறான். இப்போ அந்த தண்ணியை எதுக்கோ யூஸ் பண்ணுறோம். நம்ம போயிட்டே இருக்கு தண்ணி. நல்லதுக்கு யூஸ் பண்ணுறோம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறோம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், கரண்ட் எடுக்க யூஸ் பண்ணுறோம். நிறைய அந்த கரண்ட்டுனால நல்லதும் செய்கிறோம், கெட்டதும் செய்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. இப்போ மனிதன் அந்த எழுதக்கூடிய விதிகளில் தான் இத்தனை முரண்பாடுகள் இருக்கு. விதியை மதியால் வெல்லறது, வெல்ல முடியாதது, இவ்வளோ விதியை பற்றி இவ்வளோ குழப்பமான ஒரு விஷயம் இங்கே பரவிட்டு இருக்குது. அதனால விதின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அந்த இன்புட் அவுட்புட் விதியை மட்டும், இறைவன் எழுதின அந்த விதியை மட்டும் யாராலையும் மாற்ற முடியாது. அது என்னதான் முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது. சரிங்களா? அந்த இன்புட் அவுட்புட் சக்தியை வச்சே ஆகணும். அப்போதான் ஒன்று இயங்கும். அந்த விதியை மட்டும் மாற்ற முடியாது. அப்போ அந்த விதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் அதை மட்டும் பிரித்து எடுத்துட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறையா, அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விதியை பற்றி தான் பேச முடியும். ஏன்னா அந்த இறைவன் இறைத்த இறையிலேயே வடிவ அமைச்சிட்டாங்க நம்ம மாம்டர். இந்த பிரபஞ்சத்தையே வடிவமைத்து அதாவது அந்த அந்த வடிவ அமைக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, ஒரு மொபைல் வந்துட்டே இருக்கு. இந்த மாடல், அந்த மாடல், அந்த மாடல், அதெல்லாம் ஒரு வடிவம் பெற்று வந்து விட்டது. அது வடிவம் மாற போறது இல்லை. அந்த மாடல், இந்த மாடல்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு அமைப்புகளும், பூமினா அப்படி, நிலானா இப்படி எல்லாம் வடிவமைத்து இன்னைக்கு மிருகங்கள்லாம் ஒரு வடிவம் அமைச்சிட்டாங்க. அதுக்கான அறிவு வந்து வடிவமைச்சிட்டாங்க. இதுக்கு இவ்வளோதான் அறிவு வேலை செய்யணும். ஆனால் மனிதன் மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாரும் ஜெனட்டிக்கா டிஎன்ஏ வழியாக பிறக்கும்போது, ஜீன் வழியாக பிறக்கும்போது அந்த உடம்பெல்லாம் பெற்றுவாங்க. பெற்ற பிறகு அந்த அறிவு மட்டும் தனியாக அந்த அறிவு மட்டும் வளரும். அந்த அறிவு ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னடா நம்மளுக்கு இல்லாத அறிவுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த அறிவு என்ன பண்ணும்? பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த உடம்பு ஒரு இடத்துல வந்து, குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்மள்ட்ட இருக்கிற அறிவோட எக்ஸ்ட்ரா நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும். இப்போ ஏ ராமன் எடுத்துங்க. இப்போ ஏ ராமனுடைய அப்பா வந்து சேகர் வந்து ரொம்ப இசையில் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தார். முன்னுக்கு வரணும்னு, இசையில் பெரிய ஆளாக வரணும்னு இசையமைப்பாளர்லாம் ரொம்ப முயற்சி பண்ணார். அவர் ஜெயிக்க முடியல. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அவர் மகன் ஏ ராமன், அப்போ அவர் ஒரு இடத்துல நின்றாலும் அந்த முயற்சியான விதி வந்து அவர் மகன் மூலமாக எழுதப்படும் போது இன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு அவார்டு வாங்கிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு அவார்டு வாங்கிட்டாருன்னா, இன்னைக்கும் விவாதம் பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு. ஆஸ்கார் அவார்டு வந்து நியாயப்படி இளையராஜாவுக்கு தான் கிடைச்சிருக்கணும், அவர் தான் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து விவாதம் பண்ணலாம். அப்போ யார் முயற்சி பண்ணா யார் அவார்டு வாங்கினா? விதி. பாருங்க, இதெல்லாம் நம்ம நிறைய இதில் வந்து குழப்பங்கள் நிறைந்தது. அதான் சொல்றேன், என்னுடைய ஆன்மீகம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் டாக்டர் இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு நிறைய படிக்கணும். டெய்லி நோய் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் டெய்லி இறைவன் வரல, ஒரு இறைவன் தான். அப்போ அந்த ஒரு இறைவனை அறியிறது, மாம்டேடை அறிஞ்சிக்கிறது, இந்த ஆன்மீகம் வந்து ரொம்ப சிம்பிளானது. அதுக்கு பெரிய ஜாக்கீர் நாயக் மாதிரி இல்லை, மற்ற படித்தவங்க, நிறைய ஆன்மீகம் படித்தவங்க, கிறிஸ்டின்ல, இந்துல எத்தனை சாமியார்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இல்லை. முட்டாளுக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அறிவாலையும் தெரிஞ்சுக்கணும். முட்டாள்னு தப்பாக சொல்லிட்டா கூட அறிவு குறைவாதுன்னு சொன்னால் எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க கேவலப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. பொதுவான ஒரு வார்த்தையில சொல்லிட்டா, ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவங்களும் ஞாபக சக்தி இல்லாதவங்க அனைவருக்கும் இந்த ஆன்மீகம் வந்து போய் சேரணும். இது வந்து சமமானது, எல்லாருக்கும் புரியணும். அவ்வளோ சிம்பிளான ஆன்மீகத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் பாருங்கள்.